ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் சமையல் என்னன்னா பாசிப்பருப்பு குழம்பு வச்சுட்டு நேற்று சந்தைக்கு போயிருந்தனால அங்கே எங்கள் ஊரில் வந்து மிதி பாவக்கான்னு சொல்லுவோம். மிதி பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட மாட்டேன். அதனால் மிதி பாவக்காய் செய்ய போகிறேன். எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எப்படி செய்கிறேன்னு. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்களாம் சமைச்சிட்ருக்கீங்களா? நான் மிதி பாவக்காய்க்கு ஒரு 4 கரண்டி, நான் எங்கள் வீட்டில் பொதுவாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு 4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுவேன். ஏன்னா அது நல்லா வந்து எண்ணெயில் சுருள வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே வதன்னு போட்டோம்னா நல்லாவே இருக்காது. அதனால் வந்து நாங்கள் வந்து 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுவேன். அது நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். எங்கள் வீட்டில் நாங்கள் சமையலுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஃபார்ச்சூன் தான் வாங்குவோம். அப்புறம் வந்து எல்லா இடமும் கெடுதல்ங்கிறாங்களா, அதனால் நல்லெண்ணெய் எங்கள் ஊர்லேயே வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்கும். அதனால் அந்த எண்ணெயை வந்து வாங்கிட்டு சமைக்கிறோம். நல்லெண்ணெய் 4 கரண்டி ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பாவக்காய், மிதி பாவக்காய், குட்டி பாவக்காய் தான் நல்லாயிருக்கும். பெரிய பாவக்காய் ஒரு மாதிரி கசப்பு பயங்கரமாக, அது ஹைப்ரிடாக வேறு இருக்கா, ஒரு டேஸ்ட்டே இருக்காது. இதே மிதி பாவக்காய் அந்த சீசன் டைமில் தான் உங்களுக்கு வரும். அந்த சீசன் டைமில் வரனால அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் மிதி பாவக்காய். குட்டியாக இருக்கும். இதான் பாருங்கள், இதான் மிதி பாவக்காய். ரொம்ப குட்டியாக இருக்கும். அது கிடைக்கிறதே ரேராக போயிடுச்சு. முன்னாடிலாம் நல்லா நிறையாவே திருச்சியில் மலைக்கோட்டை வாசல்கிட்ட போனீங்கன்னா நிறைய மிதி பாவக்காய் கிடைக்கும். இப்போ முன்ன மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப அரிதாக தான் இருக்குது. பத்மா போகும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த பெரிய பாவக்காயில் குட்டி பாவக்காய் இருக்கும். அதை வாங்கி பார்த்தேன். சரி மிதி பாவக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா அது நல்லாவே இல்லை, ருசியும் இல்லை. ஒரு கொஞ்சம் கசப்பு தன்மை. பாவக்காய்க்கு உரியது கசப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதே டைமில் வந்து அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும்பாங்க. அந்த டேஸ்ட்டு வந்து சுத்தமாக அந்த ஹைப்ரிட்டில் வரமாட்டேங்குது. குட்டியாக இருந்தாலும் வரமாட்டேங்குது. அதனால் அதை வாங்குறதே நிறுத்திட்டேன். என் வீட்டுக்காரர் எப்பா நீ வாங்காத, மிதி பாவக்காய் கிடச்சா மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதான் மிதி பாவக்காய் தான் நான் செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து ஒரு 80% வதங்கணும். 80% வதங்கினாதான் அது கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே இதை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சலன்னு இருக்கும். வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இது 3 தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் அதை சேர்க்க மாட்டேன். வேறு சேர்த்தாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, வேண்டான்றார். அந்த பாவக்காயோட ஃப்ளேவர் எடுத்துருது அப்படின்னு சொல்லுவார். அதனால் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாத்தூள், இது 3 போட்டு மட்டும்தான் நான் வந்து பாவக்காய் செய்வேன். நீங்கள் என்னென்ன போட்டு செய்வீங்க பாவக்காயில்? சில பேர் பாவக்காய் கூட்டு என்னென்னமோ செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது 3 மட்டும்தான் போடுவேன். போட்டு நல்லா வதக்கிடுவேன். நெருப்பை வந்து தீயை வந்து கம்மியான ஃப்ளேமில் வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் போட்டுருவேன். மிதி பாவக்காய், இதுக்கு பேர் எங்கள் திருச்சியில் வந்து மிதி பாவக்கான்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த பாவக்காய்க்கு பேர் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் பாவக்காய் ஆனால் சாப்பிட்டதே கிடையாது. அதனால் வந்து வீட்டுக்காரருக்கு உசுருன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் சாம்பார் இந்த பாவக்காய் இருந்தாலும் அப்படி சாப்பிடுவாரு. அவ்வளோதான். தண்ணியை ஊற்றியாச்சு. ஆனால் நான் உப்பு இப்போ போட மாட்டேன். உடனேலாம் உப்பு போட மாட்டேன். இது கொஞ்சம் பாயில் நல்லா கொஞ்சம் வேக விட்டுருவேன். வேக விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவேன்னா, உப்பு போட்டு நல்லா வெந்துடும். வெந்தோடனே அப்படியெல்லாம் இறக்கி வைக்க மாட்டேன். இது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டு அது பாட்டு அப்படியே பரட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே அப்படியே மிதக்கும். கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே வரும் பாருங்கள். வந்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டு வரும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு மட்டும் இறக்கிடாதீங்க. அதை நம்ம சமைச்சிட்டோமே முடிஞ்சிருச்சு அப்படி நல்லா தான் வெந்துருச்சு மட்டும் இறக்காதீங்க. நல்லா சுருள அது சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா சுருளும் போது எண்ணெய் அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே வரும். அப்படியே நம்ம 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்படியே மேலே படர்ந்து வரும். படர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா,
அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சலசலனே இருக்காது. நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மெத்தடில் தான் செய்வீங்களா, வேறு மெத்தடில் செய்வீங்களாங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.